ஏமாறல பெரியவர்களே. அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். திருட்டுக்கு துணை போகும் பக்தியும் மதமும். சபரிமலையில் தங்கம் திருட்டு. திருடிய தங்கத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் செல்வம் பெருகும் என்பதால் திருடியதாக ஒப்புதல் வாக்குமூலம். பெரியார் மருந்தியல் கல்லூரி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். அசாம் பிஜேபி முதலமைச்சரின் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறி பேச்சு கொந்தளிக்கிறது அசாம். வரவேற்கத்தக்க அறிவுசார் நகரம் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் சிறந்த பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள், திறன்மிகு மையங்கள், அறிவுசார் தொழிலகங்கள் உருவாகும். வெளிநாட்டு பல்கலைக்கழக கிளைகள், வேளாண் தொழில்நுட்பம், கட்டடக்கலை தொழில்நுட்பம் போன்றவை இணைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த அறிவுசார் நகரம் அமைந்தாலும் தமிழ்நாட்டுக்கே உரித்தான பொது சொத்தாகும். திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு அறிவுசார் நகர திறப்பு விழாவையும் நடத்தும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை என்று இன்றைய தலையங்கம் தீட்டியுள்ளது. ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என நிதியமைச்சரிடம் கோரிக்கை. தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து மகாராட்டிர மாநில துணை முதலமைச்சராக அவரது துணைவியார் சுனேத்ரா பவார் இன்று பதவியேற்க உள்ளார். பாஜகவில் ஊழல் செய்தவர்கள் வாஷிங் மிஷினில் தூய்மைப்படுத்தப்படுகிறார்களா? கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதற்கு காங்கிரஸ் தொடர் போராட்டம். டபுள் என்ஜின் சர்க்கார் லட்சணம். ராஜஸ்தான் அரசு பள்ளி அறைகளில் 56% பாதுகாப்பற்றவையாக அல்லது இடிந்த நிலையில் கண்டறியப்பட்டுள்ளது. எங்களை பற்றிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழைய ஸ்கிரிப்ட். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாரிசு அரசியல் முதல் ஊழல் புகார் வரை எதிர்க்கட்சிகளுக்கு தக்க பதிலடி. உச்சநீதிமன்றத்தின் தடையை தொடர்ந்து யுஜிசி விதிகளின் முக்கிய அம்சங்களை ஒன்றிய அரசு மதிப்பீடு செய்கிறது. அறிவிக்கப்பட்ட விதிகளிலிருந்து நீக்கப்பட்ட பொய்ப் புகார்கள் குறித்த பிரிவை நீக்குவது குறித்து ஆலோசனை. சென்னையில் நாளை நடைபெறுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு நிறைவு விழா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி முதலியோர் பங்கேற்கின்றார்கள். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. 52 மாத கால திமுக ஆட்சியில் 3256 பகுதி நேர நியாய விலை கடைகள் பிரிக்கப்பட்டு சாதனை. அமைச்சர் சக்கரபாணி பெருமிதம். திமுக காங்கிரஸ் இடையேயான பேச்சுவார்த்தை நல்லா போய்கொண்டிருக்கிறது என திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். சாலையில் மாடுகள் திரிவதை தடுக்க மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்த முடிவு. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். 40,000 கோடி வங்கி மோசடி வழக்கில் ரிலையன்ஸ் நிறுவன மேனாள் தலைவர் கைது. யுஜிசியின் புதிய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துக. உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தடையை நீக்குக. தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு அறிக்கை. ஆசிரியர் தகுதி தேர்வில் மாற்றுத்திறனாளி தேர்வுகளுக்கு தகுதி மதிப்பெண் 40% குறைக்க வேண்டும். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் முதலமைச்சருக்கு கோரிக்கை. கர்நாடகாவில் மொத்தம் 6000 கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களுக்கு காந்தியாரின் பெயரை சூட்ட காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது. ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பது மொழிக்கான குரல் அல்ல, பேதத்தை எதிர்த்து போராடும் சமத்துவத்திற்கான குரல். பெரியார் திடலில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் திராவிடர் கழகத்தின் தலைவர் கி. வீரமணி வழங்கிய நுட்பமான விளக்கம். பிசியோதெரபி, ஆக்குபேஷன் தெரபி உட்பட துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை திணிப்பதா? திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். திராவிட மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் சே.பே. தொண்டரம் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்கள், செய்திகள், கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் படிக்கவும். நன்றி.